பணமாலை அணிந்து வந்து வாக்கு சேர்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஊழல் தடுப்பு கூட்டமைப்பு என்ற தேசிய தலைவராக பணியாற்றுறதுனால அந்த ஊழலை ஒழிக்கணும்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா பணத்தை மக்கள்கிட்ட காட்டி இந்த பணத்தால நாடு கெட்டு போகுது, லஞ்ச ஊழல் பெருகுது, இந்த பணத்தை வந்து யாருமே வந்து பெருசா எடுத்து அதில் லஞ்ச ஊழல் இருக்கக்கூடாது, மக்கள் சேவை தான் வேணும், பணம் என்பது மக்களுடைய தேவைக்கு தான் இருக்கணும், லஞ்ச ஊழலுக்கு அதை பயன்படுத்தக்கூடாதுன்றது ஒரே நோக்கத்தில் தான் நான் இந்த தேர்தலில் பணமாலையுடன் எல்லா இடத்திலையும் நான் பிரச்சாரங்கள் வேட்புமனு தாக்கல் பண்றது வரைக்கும் அனைத்து இடத்திலையும் பணத்தை காட்டி இந்த பணத்தை லஞ்ச ஊழலாக மாற்றக்கூடாது, மக்கள் தேவைக்காக மட்டுமே பணத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மாலை அணிவித்து பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறேன் ஐயா. அப்ப நேற்று வந்து கமிஷனரை சந்திச்சு AK-47 பாதுகாப்பு உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்க, கொடுக்கல. இது என்ன அதான் திட்டமிட்டு உங்களுக்கு வாய்ப்பு? இல்ல அதாவது இது கமிஷனர் வந்து ஆல்ரெடி அவர் மேல ஏகப்பட்ட முறைகேடுகள்லாம் இருக்கு. ஏன்னா நான் சென்னையில் போதைப் பொருளுக்கெல்லாம் அவரு தான் காரணமாக இருக்காரு. ஏன்னா அவர் தான் இது இப்போ பதவி விலகுவேன்னு சொல்லி உள்துறை செயலாளரை பார்த்து இப்போ நான் மனு கொடுக்க போயிட்டு இருக்கேன். அதே மாதிரி தலைமை தேர்தல் அதிகாரி பார்த்தோம், இவரை பார்த்து சென்னை மாநகராட்சி காவல் ஆணையரை மாற்றணும், அவர் உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா பல கஞ்சா, பான்பராக்கு, குட்கா இப்படி ஏராளமாக இருக்கு. லஞ்ச ஊழல் காவல்துறையில் அதிகமாக இருக்கு. அதனால காவல்துறை ஆணையரை தேர்தல் தேதியை டிக்ளரேஷன் பண்ற அளவுக்காவது அன்றைய 4/6/2024 வரையுமாவது இந்த தேர்தலில் மாநகராட்சி காவல் ஆணையரை சஸ்பெண்ட் பண்ணணும், மாற்ற வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்னிறுத்தி தலைமை தேர்தல் அதிகாரியும் காவல்துறைக்கு ஹெட்டாக செயல்படுகின்ற உள்துறை செயலாளர் அமுதா அக்கா அவர்களையும் கிட்ட மனு கொடுக்க போயிருக்கேன் சார். புகார் மனு. போலீஸ் கமிஷனர் பாதுகாப்பு கொடுக்காததுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது போலீஸ் காவல் சார் இப்போ உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காததுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார் காரணம் நிறைய இருக்கு சார். என்னன்னா ஆளுங்கட்சிக்கோ இன்னைக்கு இருக்கு, அது எல்லா காலகட்டத்திலும் ஆளுங்கட்சிக்கு நாங்க கரெக்டா இருக்கோன்றது காட்டிக்கிறதுக்காக கமிஷனர் அந்த மாதிரி வந்து கொடுக்காம இருக்கலாம். ஆனா ஆளுங்கட்சிக்கு அவர் வேணா வேலை இந்த தேர்தலில் அவர் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி சுயாட்சி என்று யாரையுமே பார்க்க கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல தான் தேர்தல் கமிஷனர் இருக்கு, காவல்துறை கமிஷனரும் இருக்காரு. அந்த இதில் இந்த சென்னை மாநகராட்சியுடைய காவல் ஆணையர் ரொம்ப மோசமாக மிக தரக்குறைவாக வேட்பாளர் எல்லாம் பார்க்கிறாரு. அவரை பார்க்க முடியவில்லை. அவர் தேர்தலில் பணியாற்றுறாரா இல்லையா என்றது கூட தெரியவில்லை. அவரை உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணணும், அவரை பதவி நீக்கம் செய்யணும், அவர் மேல CBCID வழக்கு பதிவு பண்ணணும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம இப்போ உள்துறை செயலாளரை பார்த்து நான் கொடுக்க போறேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த தேர்தல் காவல் ஆணையரை பத்தி நான் டெல்லியில புகார் பண்ண போகிறேன். ஸோ ஆன்லைன்ல நிறைய பண்ணியிருக்கேன், அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. விரைவில் அவர் வந்து சஸ்பெண்ட் ஆவார் சென்னை மாநகராட்சி ஆணையர்.